இனிமையான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் எல்ஷடாய் மினிஸ்ட்ரியின் சார்பிலே நம் மத்தியிலே வந்திருக்கிற சகோதரர் இமானுவேல் புஷ்பசர்மன் அவர்கள் நமக்கு புத்தாண்டு செய்தியை வழங்கி நம்மை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தி செல்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாடலை பாடி புது வருஷத்துக்கு உண்டாக இருக்கிற ஒரு செய்தியை நாம் கேட்போம். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது கிருபையே, பாதையில் நஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினே, பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினே, பெலமின் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், எந்த நம்பி நான் உன்னை நிறுத்த, பெலமின் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், எந்த நம்பி நான் உன்னை நிறுத்த, கிருபையே உன்னை நாள் வரையும் காத்தது கிருபையே, சோதனையாலே சோதிடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன், சோதனையாலே சோதிடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன், ஜோதியை முன்னில் ஜோலித்திட செய்திட்டேன், ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன், ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன், கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது கிருபையே, ஏகனாயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்திட்டேன், ஏகனாயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்திட்டேன், ஏற்றங்கள் துணையிட்டேன் அல்லோ நான், என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன், ஏற்றங்கள் துணையிட்டேன் அல்லோ நான், என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன், கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது கிருபையே, என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டே உன்னை மண்ணில் பிரித்து, என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டே உன்னை நீ மண்ணில் பிரித்து, என்னொரு மகனே காப்பேனே உன்னை நான், உன் தந்தை நான் உன்னை விடனே, என்னொரு மகனே காப்பேனே உன்னை நான், உன் தந்தை நான் உன்னை விடனே, கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது கிருபையே. இந்த நாளிலும் கூட இந்த புதிய வருஷத்துல இந்த எல்ஷடாய் மினிஸ்ட்ரியினுடைய சார்பில் உங்களோடு கூட இந்த தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக
கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பயப்படாதே, தேவனுடைய வார்த்தை. இந்த உலகத்தில் பலவிதமான சூழ்நிலைகளினால மனிதர்கள் பயந்து கிடைக்கிறதை நாம் காண முடியும். வியாதியை நினைக்க ஒரு பயம், சந்திக்கப்படாத பிரச்சனைகளை குறித்து பயம், நாளைய தினத்தை குறித்து உள்ள பயம், இப்படி பலவிதமான பயங்களினால ஜனங்கள் இருதயத்திலே சோர்ந்து போன நிலையிலே காணப்படுவதை காண முடியும். ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நீ பயப்படாத, நான் முன்னாடியே இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த உலகத்துல தேவன் நம்மளோடு கூட இருப்பதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு என்ன வேணும்? அவரைதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்பட வேண்டிய சூழ்நிலையில நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற அந்த விசுவாச வார்த்தை உன் உள்ளத்திலே நீ நினைக்க வேண்டும். திகைத்து நிற்கிற நாளைக்கு என்ன செய்வேன், என் மகளை குறித்து என்ன செய்வேன், மகளை குறித்து என்ன செய்வேன், அடுத்த நாள், அடுத்த வருஷம், அடுத்த மாசம் இதை குறித்தெல்லாம் எனக்கு நினைக்கும் பொழுது நான் என்ன செய்வேன், என்ன செய்ய முடியாதவருடைய தேர்த்து நிற்கிற சமயங்களில் தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே என்று சொல்லுகிறார். பலமிழந்த சூழ்நிலையில் சில வேலை நமக்கு காணப்படலாம். இப்படி பல காரியங்களினால சரீரத்தில் பலனில்லை. இப்படி பலனில்லாத சூழ்நிலைகளில தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன், நான் உன்னோடு கூட இருந்து பலப்படுத்துவேன். அடுத்த வருஷமாவது எனக்கு எப்படியாவது நடக்குமா நடக்காது என்ற ஒரு திரைப்பாடு கூட இருந்திருக்கலாம். கடந்த வருஷத்தினுடைய முடிவில் ஐயோ எனக்கு பலம் இல்லையே என்ற சூழ்நிலைகளை கடந்த வருஷத்தை கடத்தி கொண்டு வந்திருக்கலாம். அந்த பலகீனத்தோடு புதிய வருஷத்துல நடந்து கடந்து வந்திருக்கலாம். சகாயம் பண்ணுவார் யாருமே இல்லை என்று சொல்லி தனிமையானப்பட்ட நிலை கடந்த வருஷம் முழுவதும் தனித்து விடப்பட்டவளாய் காணப்பட்டேன், தனித்து விடப்பட்டவளாய் காணப்பட்டேன். இந்த வருஷத்திலையா இப்பொழுது வருஷத்திலே நுழையும் பொழுது கூட நான் ஒரு தனித்து விடப்பட்டது போல சகாயம் இல்லாமல் போல நான் கடந்து வந்தேன் என்று சொல்லலாம், நினைக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வருஷம் முழுவதும் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் எப்பவுமே நம்மளோடு கூட இருக்க ஒரு ரொம்ப கர்த்தர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிப்போமே, ஆனா உலகம் முடியும் வரை என்னால நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி சென்றார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போமே, ஆனால் ஆண்டவருடைய சீசன் தன் ஜனங்களோடு கூட பேசுகிற வேளையில உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உபத்திரவத்தையும் பாடுகளையும் திக்கற்ற சூழ்நிலைகளையும் உருவாக்குகிற அந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிற அந்த உலகத்துக்குள்ளாக இருக்கிற அவனை காட்டிலும் உனக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். அவரே உலகத்திலே வந்து உலகத்தை ஜெயித்தவர். அவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்ல. தேவன் நம்மளோடு கூட இருக்க விரும்புகிற கர்த்தர். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17வது வசனத்திலே கூட தேவ ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்க விரும்புகிறார், நம்மளோடு கூட தங்கி இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தை நாம் காணணும். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்க விரும்புகிற கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் நம்மளோடு கூட இருந்து திகைக்கிற நேரத்திலையும் கலங்கி போன நேரத்திலையும் தனிச்சு விடப்பட்ட சூழ்நிலையிலையும் இதோ நீ நம்பின அந்த தேவனுடைய வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறது, நீ நம்பினாய், நீ விசுவாசித்தாய், அதன்படியே உனக்கு ஆகட்டும், நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லி
திகைப்பிலிருந்து விடுதலையும், பலகீனத்திலிருந்து விடுதலையும், சோர்விலிருந்து விடுதலையும், தனிப்பட்ட நேரத்தில் நமக்கு ஆறுதலையும் சொல்ல போதுமானவராக இருக்கிறார். இந்த இடத்துல சொல்லும் பொழுது நீ பயப்படாதே என்று சொல்லுகிறான். அந்த நீ என்று சொல்லப்படுகிறது யாரை, எந்த சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரத்துல 8-9 வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லுகிறார். ஒரு தனிப்பட்ட மனுஷனோடு பேசுகிறத போல இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் பேசுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என்று சொல்லுகிறார். உபாகம புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமையானால், பூச்சக்கரத்தில் எல்லா ஜாதிகளிலேயும் உன்னை எனக்கு சொந்த ஜனமா நான் தெரிந்து கொண்டேன், உங்களை எனக்கு சொந்த ஜனமா நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை தான், நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ தெரியாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அப்படியானால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் யார்? யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமையானால், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற தேவனுடைய அருமையான வார்த்தை காண முடியும். எப்படி தெரிந்து கொண்டார்? பூர்வ உலகத்தில் தப்புவிக்கும்படியா, சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கும்படியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து பூலோகத்தில் இறங்கி வந்தார். மனுஷருடைய பாவங்களையும் சாபங்களையும் தன்னுடைய சரீரத்தில் சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை விசுவசிக்கிற ஒவ்வொருவருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். இதை விசுவசிக்கிற ஒவ்வொருவருமே தேவனுக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் அதை காண முடியும். ஆகவே நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறபடினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார். அடுத்ததில் பார்க்கும் பொழுது, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படுவதனால இது ஏதோ ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவிக்கக்கூடிய ஒரு ஜனங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையோ என்று நினைக்க தோணலாம். கலாத்தியர்கள் நிறுவனத்தில் 3ஆம் அதிகாரம் 7-9 வரைக்குள்ள வசனம் 29வது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், யார் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லப்படுகிறதை காண முடியும். ஆபிரகாம் சந்ததி யார்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிற அனைவருமே ஆபிரகாமுடைய சந்ததியார் என்று சொல்லப்படுகிறது சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமை அழைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும்போது, பூமியில் உள்ள சகல ஜனங்களும் சகல வஸ்துகளும் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆகவே ஆபிரகாமின் நிமித்தமாய் அதனுடைய சந்ததியில் வருகிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னார். அந்த சந்ததியார் பூமியில எல்லாரும் என்று சொல்லி தேவன் அன்றைக்கே சொல்லிவிடுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைத்து நம்பிக்கொண்டு அவர் பிரகாரம் அவர் சொல்லுகிற பிரகாரம் நடக்க முடியாத தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒவ்வொருவருமே ஆபிரகாமுடைய சந்ததியார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இஸ்ரவேல் ஆபிரகாம் சந்ததி, இது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்களும் நானும் இந்த நாளில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால்தான் இன்று தேவனை விடுதலையோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்கு நடந்தாலும் செப கூட்டங்களுக்கு, பிரார்த்தனை கூட்டங்களுக்கு செல்ல ஆர்வம் கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் மேல ஆர்வமும் தாபமும் ஏற்படுகிறது. இதோ இப்பொழுதும் கூட இந்த டிவியினுடைய நிகழ்ச்சியை கூட காணும்படியாக ஒரு ஆர்வத்தோடு ஒரு திறந்து பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சந்தையா இருக்கிறபடினால தேவன் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே என்று சொல்லி சொல்கிறார். 9வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 41:9, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை
விடவில்லை என்று சொல்லுகிறதை காண முடியும். என்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்ன பிற்பாடுதான் தேவன் சொல்றார், நீ பயப்படாத என்று சொல்லுகிறார். சில வேளையில இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது தேவன் எங்களை வெறுத்து விட்டாரோ அல்லது எங்களை மறந்து விட்டாரோ என்று எண்ணும்படியான சூழ்நிலைகளுக்காக தள்ளப்பட்டார். ஆகவேதான் தேவ வார்த்தை அவருடைய தீர்க்கதரிசியின் மூலமாக நான் உன்னை மறக்கவும் இல்லை வெறுக்கவும் இல்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் காண முடியும். இப்போ ஆண்டவர் மனுஷனை அவ்வளவு சீக்கிரம் மறக்கிறவருக்கு அர்த்தம் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிற அப்படின்னா பல சூழ்நிலையில இப்ப கடந்த வருஷத்திலும் கூட தேவன் என்னை மறந்தாரோ, தேவன் என்னை செஞ்சு விட்டாரோ, தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று பல சூழ்நிலையில நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படாத சமயத்திலையும் வருத்தங்களும் விளைகளும் நம்ம மேற்கொள்ளும்படியாக முயற்சி செய்யும் பொழுது நாம கூட சில வேளைகள் அப்படி சிந்திக்க நேரிடுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவரால் நீங்களும் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வழியினாலே உன்னை நான் மறந்து விடவில்லை என்று சொல்லுகிறார். மகளே, நான் கடந்த வருஷத்தில் உன்னை மறந்திருப்பேன், ஆனால் இந்த புதிய வருஷத்தை நீ காணும்படியாக வாய்ப்பே இருந்திருக்காங்க. பழைய வருஷத்துல கடந்த வருஷத்துல 2005 நம்மோடு கூட இருந்தபடியினால்தான் இந்த புதிய வருஷத்தை காணும்படியாக உனக்கு கிருபை கிடைத்தது என்று தேவனுடைய வார்த்தை. இந்த வருஷத்துல நிச்சயமாய் தேவன் நம்மளை உயர்த்தி நம்மளோடு கூட இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த போகிறார். விசுவாசத்தில் சோர்ந்து போகாதபடி, விசுவாசத்துல தளர்ந்து போகாதபடி இருக்கும். தேவனுடைய கரம் கிருபை நிச்சயமாய் நம்மளை தாங்கும், நிச்சயமாய் நம்மளோட கூட இருந்து அவர் சொன்னபடியே நம்மளை பலப்படுத்துவார். அவர் சொன்னபடியே உலகத்தில் நான் தாங்குவேன் என்று சொல்லி அவர் சொன்னதை போல நம்மளை தாங்கி ஏந்து சுமந்த வருஷம் முழுவதும் பயப்படாது என்று சொல்வதற்கு காரணம் இந்த உலகம் பலவிதமான சூழ்நிலையில பயந்து கிடக்கிறது. இயற்கையின் சீற்றத்தினால எத்தனையோ ஏராளமான சடங்கள் மறைந்து போனார்கள், உலகத்திலிருந்து கடந்து போனார்கள், பொருள் சேதங்கள், இழப்புகள், பலவிதமான காரியங்களை காணும் பொழுது கடந்த வருஷத்துல இந்த வருஷம் எப்படியாக இருக்குமோ என்று சொல்லி பயம் மனிதனுடைய இதயத்திலே எதிர்காலத்தை குறித்து பயம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உலகத்துல உலகம் முழுவதும் பயந்து நடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த 2006 நீ பயப்படாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். காரணம் நான் உன்னோடு கூட இருக்கேன். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீத புத்தகம் 46ஆம் அதிகாரத்துல 1-4 வரைக்குள்ள வசனங்களை வாசிப்போம். ஆனால் அவர் சொல்லுகிறார், அந்த தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்க கேட்போம். 46ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் எந்த அளவாய் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் அவர் துணையா இருக்கிறார். ஆகையால் பூமி நிலைமாறி விட்டாலும் சரி, மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் சரி, இருக்கிற இடத்துல விட்டு மலைகள்லாம் பெயர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை பூமியில வந்தாலும் சரி, அதன் ஜலங்கள் கொந்தளிப்பு, சமுத்திரத்தினுடைய கொந்தளிப்பினால அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் பர்வதங்கள் தேர்க்கப்படுவது ஒன்று, பர்வதங்கள் அசைத்து அதிரும்படியான சூழ்நிலைகள் ஜலத்தினால ஜலங்கள் வந்து மேற்கொள்வதனால உண்டானாலும் சரி, நாம் பயப்படுவோம் என்று சொல்கிறார். ஏன் பயப்பட வேண்டாம்? அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை நம்மளோடு கூட இருக்கிற ஒரு துணையா இருக்கிறார் என்று சொல்லிப்பாங்க. இப்படியெல்லாம் சமுத்திரங்கள் நிலை பெயர்ந்தாலும் அல்லது கடல் கொந்தளிப்பு வந்தாலும் பூமி என்ன ஆகும்? இந்த சங்கீதக்காரன் என்ன அவசரம்? நான் பயப்படேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஏனெனில் ஜலங்கள் புரட்டியின் தலைகளுக்கு மேலே செல்வதாக இருந்தால் தேவன் என்னோடு கூட இருப்பார், ஆனால் அதை என்னை பயப்படாது என்றுதான் அவருடைய விசுவாசம். அதுதான் அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வருஷத்துல பலவிதமான பயங்கரமான சூழ்நிலைகள் நடந்தாலும் சரி, அது நம்மளை எதிர்நோக்கி வந்தாலும் சரி, அல்லது நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்தது என்று சொல்லும் அளவுக்கு சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அந்த நேரத்துல நீங்களும் நானும் நினைக்க வேண்டிய வார்த்தை என்ன? தேவன் என்னோடு கூட இருக்கிறார், பரிசுத்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்வு என்ன வளர வேண்டும். கொலைசை பட்டணத்துல இருக்கக்கூடிய சனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மன நிறைவு இல்லாதபடி இருந்ததனால்தான்
பவுல் அப்போஸ்தலன் அவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை வசனத்தை நாம் சொல்ல காண முடியும். கொலோசியர் 1:27 வசனத்துல வாசிக்கும் போது, மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லுகிறார். ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியம் பற்றி உங்களுக்கு தெரியவில்லாத பரிசுத்தவான்களுக்கு தேவன் அது வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறார். அது என்னவென்று நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் எனக்கு வெளிப்படுத்தினபடினால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையில விசுவாசம் நாம் வளர வேண்டும். 2 பேரும் 3:18 வாசிப்போம்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும், அவருடைய கிருபையிலே வளர வேண்டும் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலன் சொல்வதை காண முடியும். ஆனால் அது மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவை அறிகிற அறிவும் வேண்டும், அதே சமயத்தில் நம்மளோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்விலேயே நாம் வளரும் பொழுதுதான் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படாதபடி காணப்படும். ஆகவே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ பயப்படாதே, நான் உன்னை மறந்து விடவில்லை என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்களும் நானும் தேவனால மறக்கப்பட்டவர்களை போல நாங்கள் காணப்படுகிறோம். கடந்த வருஷத்துல யாருமே எங்களை நினைக்காமல் இல்லை. ஆகவே நாங்கள் தனித்து விடப்பட்டவனாய் காணப்பட்டேன். இந்த வருஷம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்கலாம். உங்களை என்னை மறக்கவில்லை என்று சொல்லுகிறார் கர்த்தர், வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறார். அதை ஒரு விஷயம் நினைத்து பாருங்கள். தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க, தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க, ஆவியினாலே எங்குள்ள மனதினில் அக்கினி பற்றிடவே, ஆவியினாலே எங்குள்ள மனதினில் அக்கினி பற்றிடவே, ஏகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா, ஏகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா, வானபராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே, வானபராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. ஆகவே தாய் நம்மளை மறந்தாலும் நம்மளை மறக்காத ஒரு கர்த்தர் உண்டு என்று சொல்லி நாம் பார்த்தோம். வேதத்தினுடைய இன்னொரு பகுதியில ஆண்டவருடைய வாக்கு யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் காண முடியும். அந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நம்முடைய வார்த்தை, நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து. அப்படியா என்ன அர்த்தம்? நீ போகிற எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நான் உன்னோடு கூட இருப்பேன். காரணம், நான் உன்னோடு கூட இல்லாவிட்டால் நீ போகிற இடத்துல ஜெயத்தை காண முடியாது, உனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்காது. ஆகவே நீ போகிற இடம் எங்க இருந்தாலும் சரி, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடங்கள் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில இந்த யாக்கோபுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்கை தேவன் கொடுக்கிறார், இப்படி ஒரு உறுதியை தேவன் கொடுக்கிறார், அல்லது இப்படி ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு
வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், அல்லது இந்த வசனத்தின் மூலமாய் அவரை ஆற்றுகிறார், அவரை தேற்றுகிறார். தனிமையாய் தகப்பனை விட்டு தாயை விட்டு பயந்து மரண பயத்தோடு கூட தன்னுடைய சொந்த பந்தத்தை நோக்கி ஓடி வருகிற அந்த சூழ்நிலையில் தான் தேவன் பேசுகிறார். நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னோடு கூட இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார். ஏன் காப்பாற்றுவேன் என்று சொல்ல வேண்டும்? பயம், மரண பயம். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனம் மன்னிக்க வேண்டும். ஆதியாகம புத்தகம் 27ஆம் அதிகாரத்துல 41வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததை நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். தன் தகப்பன் இடத்துல பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டதை நிமித்தமாக, சகோதரனை ஏமாற்றியதன் நிமித்தமாக, சகோதரனாகிய ஏசா தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கு மரணம் சம்பவிக்கும் வரை பொறுத்திருந்து அவர் மரித்த பின்பு இவனை நான் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இதயத்திலே வைராக்கியத்தையும் பகை உணர்வினாலும் நிரப்பப்பட்டவனாய், கொலைவெறி பிடித்தவனாய் அவன் சுட்டி தெரிகிற அல்லது தன்னுடைய இதயத்திலே எண்ணிக்கொண்டு இருக்கிற அந்த நாளுக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தில் தான் அந்த இடத்தை விட்டு பயந்து வருகிறார். அதனால்தான் அவர் சொல்கிறார், பயப்படாது. ஒருவேளை உனக்கு பகைவனுடைய சொந்த சகோதரனா இருக்கலாம், உன்னுடைய சொந்த பந்தமாய் இருக்கலாம், உன்னை அயல்வீட்டுக்காரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கிறபடினா. இந்த இடத்துல நாம் யோசிக்கிற ஒரு காரியம் நமக்குள்ளாக சிந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னவென்றால், தன்னுடைய தகப்பனிடத்திலே பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு வந்தான், தன்னுடைய சொந்த சகோதரனையும் ஆசீர்வாதத்துக்காக ஏமாற்றி இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். இப்படி ஏமாற்றுக்காரனோடு கூட தேவன் இருப்பாரா? ஒருவேளை நமக்கு சிந்திக்க தோணலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44வது அதிகாரத்துல ஒரு அருமையான வசனம் நாம் காண முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 24வது வசனம். உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறது. இதிலிருந்து நாம் என்னத்தை காண்கிறோம்? தாயின் கர்ப்பத்திலே நம்மை உருவாக்கினவர், அவருக்கென்றும் அவரால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவும் தாயின் கர்ப்பத்தில் யாக்கோபை தேவன் உருவாக்கினார் அல்லது முன்குறித்தார் அல்லது தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இடைப்பட்ட காலத்துல ஒருவேளை சோதனையின் காரணத்தினால, பிசாசின் காரணத்தினால, பிசாசின் தந்திரத்தினால அவன் பொய் சொல்லும்படியான ஒரு சூழ்நிலையிலையும் தன்னுடைய சகோதரனை தாயையும் தகப்பனையும் வஞ்சிக்கும்படியான ஒரு சூழ்நிலையிலும் உந்தப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனாலும் தாயின் கர்ப்பத்தில் தேவன் தெரிந்து கொண்டபடினாலே அவர் நம்மளை கைவிட மாட்டார். தெரிந்து கொண்ட தேவன் எப்படியாவது நம்மளை சரிபடுத்தி திரும்பவுமாய் ஒரு நல்ல நிலைக்கு, உண்மையில் ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வருவார். இதே யாக்கோபு இப்படிப்பட்ட ஒரு மரண பயத்தில் பயந்தவனா தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்த அந்த சூழ்நிலையில் தான் தேவன் அவனோடு கூட பேசுகிற வார்த்தை, நான் போகும் இடங்கள் எல்லாம் உன்னோடு கூட நான் இருந்து உன்னை நான் காப்பேன், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை விடுவதே இல்லை என்று சொன்னான். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் தன்னுடைய மனதிலே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நிர்ணயித்திருக்கிற எந்த ஒரு காரியமும் நடந்து தீர்வு வரைக்கும் தேவன் நம்மளை விட்டு விடுகிறவர் அல்ல, நம்மளோடு கூட இருக்கிற கர்த்தர், இருந்து அதை நிறைவேற்றுகிற கர்த்தரா இருக்காருன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த அருமையான தேவனுடைய வார்த்தை இப்படி பயந்த சூழ்நிலையில் இருக்கிற அந்த மனுஷனுக்காக, யாக்கோபே பயப்படாதே, யாக்கோபே திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை காண முடியும். வாசி பார்ப்போம். எபிரேயர் நிறுவம் 2ஆம் அதிகாரத்துல 14-15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க
அவனும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆகவே மரண பயம், பலவிதமான சூழ்நிலைகளில் எதிர்காலத்தை குறித்து பயம், இப்படி எந்த விதமான பயமா இருந்தாலும் இப்படிப்பட்ட பயத்திலிருந்து விடுவிப்பதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது மாம்சத்தில் வெளிப்பட்டதற்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. அதுல ஒன்று உங்களை என்னையும் மரண பயத்திலிருந்து விடுவிப்பதற்காக, அது எந்த விதமான பயமா இருந்தால் அந்த பயத்திலிருந்து விடுவிப்பதற்காக தேவன் செய்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே யாக்கோபின் தேவன் யாக்கோபோடு கூட இருந்து அந்த யாக்கோபை நான் ஆசீர்வதிப்பேன், யாக்கோபை நான் உன்னோட கூட இருந்தவனை நான் காப்பேன் என்று சொல்லுவது போலவே இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட பேசுகிற வார்த்தை, அவர் நிச்சயமாய் நம்மை காப்பாற்றுகிற கர்த்தர், அவர் நிச்சயமாய் நம்மளை கைவிடாத கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஒரு தரிசனத்தை அவர் பெற்றுக்கொண்டதும், இப்படிப்பட்ட ஒரு வாக்கை பெற்றுக்கொண்டதும், அவர் தேவனோடு கூட செபிக்கிற அல்லது வேண்டுதல் செய்கிற 4 காரியத்தை அதே ஆதியாகம புத்தகம் 28ஆம் அதிகாரத்துல 20-21 வசனத்துல காண முடியும். அது என்ன? அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி, ஒண்ணு காப்பாற்றுதல், பாதுகாப்பு, உண்ண ஆகாரமும், இரண்டாவது உணவு கிடைத்த காரியம், உடுக்க வஸ்திரமும், மூணாவது வஸ்திரங்கள் நமக்கு தேவையா இருக்குது, தேவைகளை சந்திக்கப்படும், நாலாவது என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப வர பண்ணுவார், ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். சமாதானம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நமக்கு மிகவும் அத்தியாவசியமான 4 காரியங்கள் உண்டு. ஒன்று, தேவனால் நாம் பாதுகாக்கப்பட வேண்டியது ஒன்று. 2, சாப்பாடு, உணவு. நம்ம அன்றாட ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று தேவனிடத்தில் ஜெபித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய ஜெபத்தின்படியே உங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார் சொல்லி. ஒருவேளை கடந்த வருஷத்துல பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நான் காணப்பட்டேன் என்று நீங்க நினைக்கலாம். கடந்த வருஷத்துல எத்தனையோ குறைவுகள் எனக்கு உண்டாகி இருந்தது, வஸ்திர குறைவுகள், ஆகார குறைவுகள் என்று நீங்க சொல்லலாம். அதே சமயத்தில் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாயிருந்தது என்று சொல்லலாம். ஆனால் இந்த 2006 தேவன் சொல்லுகிறார், 4 காரியத்தையும் நமக்கு கொடுக்கும்படியாக நம்மளோடு கூட இருந்து அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியான மார்க்கத்துக்கு தேவன் நம்மளை நடத்துவார். அந்த விசுவாச பாதையில தேவன் நம்மளை நடத்துவார். அப்படியே கர்த்தர் இந்த வருஷத்துல திட்டமாய் இந்த வசனத்தின் பிரகாரமாகவே, நீ பயப்படாதே, தெரியாதே, நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு சகாயம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை கடந்த வருஷத்தினுடைய விடயங்கள் தொடர்ந்து இன்னும் என்னை விட்டு நீங்க விட நினைக்கிறீர்களோ, அல்லது யாரையும் என்னை விட்டு நீங்க விட நினைக்கிறீர்களோ, ஆனாலும் கூட தேவனுடைய கிருபை நம்மளோடு கூட இருக்கிறது. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். எந்த நம்மளை பயமுறுத்தும் காரியங்களும், திகைக்க வைக்கும் காரியங்களும், சோர்வு கொண்டாயிருக்கிற காரியங்களும் நம்மளை மேற்கொள்ள விடாதபடி இந்த வருஷத்துல நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கு விடுதலை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். செபிப்போமா? ஆண்டவர்களுக்கு பார்ப்போம். எங்களன்பாய் நேசிக்கின்ற பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருந்த இறக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த எல் ஷடாய் மினிஸ்ட்ரியின் மூலமாக இந்த 2006வது வருஷத்துல நாங்கள் திரும்பமாய் ஒருவர் காணும்படியாக செய்த நல்ல கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வருஷத்திலும் கூட உங்களுடைய ஜீவ வார்த்தைகள் சொன்ன பிரகாரமாகவே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரே, அதே போல யாக்கோபோடு கூட இருந்து அவன் போகும் இடங்களெல்லாம் அவனை ஆசீர்வதித்தீர். ஏசாயா 30 ஆதியாகம புத்தகம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது எந்த விதமாய் தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று நாங்கள் காண முடியும். தகப்பனே, தன்னுடைய சொந்த சகோதரனால கொலை செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பயந்து கிடந்த அவரை திரும்பவுமாய் தேவன்
அதே ஏசாவை சந்திக்கும்படியாகவும் தன்னுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு ஒருவர் முத்தம் செய்ய முடியாத ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ளாக நடக்கிறது போல அவர் வேண்டிக் கொண்ட பிரகாரமாகவே காப்பாற்றுதலும் பாதுகாப்பும் ஆகார குறைவு எல்லாருடைய ஒரு வழிநடத்தலும் அவருக்கு கொடுத்து சமாதானத்தோடு தன்னுடைய சகோதரனை காணும்படியான ஒரு நல்ல சூழ்நிலையை அவருக்கு கொடுத்தது போல இந்த வருஷத்திலே பிள்ளைகளாய எங்களுக்கும் நீ தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறோம். ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமானால் அவருடைய சத்துருவை கூட சமாதானம் ஆகும்படியாக செய்வேன் என்று நீ சொன்னது போலவே யாக்கோபுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 33:4 சொல்லப்பட்டு உம்முடைய நீ அவனோடு கூட இருக்க என்று சொன்ன பிரகாரமாகவே அவனோடு கூட இருந்து சத்ருவாகிய சகோதரனை கூட சமாதானம் ஆகும்படியாக செய்து உங்களுடைய சந்தோஷத்தினால மகிழ்ந்து கழிவுறும்படியாக செய்தது போல இந்த வருஷத்திலே உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கும் அவர்கள் செய்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அப்படியாக செய்து எங்களை ஆசீர்வதிக்க போற நல்ல தேவனுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.